நீங்க இத்தனை பேர் கூடி ஜெபிச்சீங்கன்னா தூத்துக்குடி பட்டணம் அசையணும், இந்த மாவட்டம் அசையணும், உங்கள் தாலுகா அசையணும். ஒரு அசைவை உண்டு பண்ணாத பிரசங்கம் வேண்டாம், அசைவை உண்டு பண்ணாத ஜெபம் வேண்டாம். மனிதனுடைய பார்வைக்காக எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அசையணும் அந்த இடம், ஜனங்களுடைய இருதயம் அசையணும், கேட்கிறவர்கள் அசையணும். அடுத்து இன்னொரு காரியம், நீங்கள் எதற்கு ஜெபம் பண்ணணும்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி தந்தருளப்படணும், அப்பதான் எழுப்புதல் பரவும். நீங்க ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவி அருளப்படுகிற வண்ணம் ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர்கள் மேல பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படணும், அப்பதான் அந்த எழுப்புதல் உங்கள் மூலம் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. நீங்க வெறும் ஜெபம் பண்ணி எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றதோடு நின்றாம, இந்த எழுப்புதல் வரப்போறதுக்கு முன்னாலே இருந்தே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணும்படி நாவுகள் திறக்கப்படும்படி ஜெபிக்கணும்.